தீபம் அகர்பத்தி ஒரு தெய்வீக அனுபவம். பக்தி கிளிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் கலைப்ரியா பழனி. இன்னைக்கு நம்ம கூட யாரு இருக்காங்க அப்படின்னா, சிவவாக்கு ஜோதிட ரத்னா கிருஷ்ணவேணி மேம் தான் இருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம்மா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேங்கம்மா. எல்லா நேயர்கள் அனைவருக்குமே வாழ்த்துக்கள், நன்றி. கண்டிப்பா மேம். பிராபவ வருஷம் இப்போ பிறக்க போகுது, தமிழ் புத்தாண்டா நமக்கு கிடைக்க போகுது. இந்த வருடம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு மக்கள் மத்தியில இருக்கு இல்லையா? சோ எப்படி இருக்கு மேம் இந்த வருடம்? ஓம் பூச்சியாய ராகவேந்திராய சத்திய தர்ம ரதாயச பஜதாம் கல்ப விருஷாய நமதாம் காமதேனிவே. ஸ்ரீ ராகவேந்தருடைய பொற்பாதம் தொட்டு வணங்கி, குரு வாழ்க குருவே துணை. பராபவ ஆண்டு சித்திரை அப்படிங்கிறது தான் நமக்கு தமிழ் புத்தாண்டாக சூரிய பகவான் மேஷத்துல உச்சம் பெற்று ஆரம்பிக்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம். செவ்வாய்க்கிழமை அப்படிங்கும்போது கும்ப ராசியில பிறக்குதுங்க. அதுவே ஒரு சிறப்புங்க. லாபஸ்தானம் சொல்லக்கூடிய கும்பத்துல பிறந்தாலும் ராகு பகவான் அங்க சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. இந்த ஏகாதேசி திதியில, ஏகாதேசிங்கிறது பெருமாளுடைய ஆதிக்கம். அப்ப ரொம்ப அழகா சுக்கிரனோட இணைவுல சூரியன் உச்சம் பெற்று பிறக்கக்கூடிய இந்த ஆண்டு எல்லாத்துக்குமே ஆரோக்கியமும் ஐஸ்வர்யமும் நல்ல ஒரு தொழில் மேன்மையும் கொடுக்கணும். இந்த பஞ்சபூதத்துல எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்கணும் அப்படிங்கிறத இறைவனுடைய அனுகிரகத்தோட ஆரம்பிப்போம். கண்டிப்பா மேம். கும்பராசிக்காரர்களுக்கு இந்த பராபவ வருடம் எந்த மாதிரியான பலாபலன்களை கொடுக்க போதும்? சனி பகவானுடைய பிளேஸுங்க. கும்பம்னாவே நம்ம ஒரு உயர்வான இடத்துக்கு போகணும். ஒரு அரசியல் ஆகட்டும் அல்லது ஒரு தொழில இருந்தா கூட ஒரு டாப்பா வரணுங்கிற எண்ணங்கள் மேலோங்கி எப்பயுமே இருக்கும். ஏன்னா கும்பத்திட்ட எல்லாம் கொஞ்சம் ஜெயிக்கிறதே கஷ்டமாங்க, சிம்மம் கும்பத்தில எல்லாம். ஏன்னா சனி ஆதிக்கம் அதிகங்க. எப்படியும் கஷ்டப்பட்டாது வந்துருவாங்க. எந்த துறை சார்ந்து இருந்தாலும் சரி உழைப்ப கொடுத்துருவாங்க. அந்த அளவுக்கு எஃபெக்ட் போடுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்தவங்களுக்கு ஐடியா கொடுக்கறதுல இவங்களை மிஞ்சினவங்க யாருமே இல்லை அப்படின்னு நம்ம கஷ்டப்பட்டாலும் சரி அடுத்தவங்களுக்கு ஒரு உயர்வை கொடுக்கறதுக்கு இவங்க பாடுபடுவாங்க. அந்த மாதிரி இந்த 2ஆம் இடம் கூட குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானத்துல செவ்வாய் சனி புதன் இருக்கிறதுனால சில விஷயங்களை தடை தாமதம் கொடுக்கும். உறவுகளிடையே சின்ன சின்ன மனக்கசப்பை கொடுக்கும். அவங்க சொன்ன ஒரு விசேஷத்துக்கு போக முடியாம இருக்கலாம், அல்லது யாராவது டெத்தா இருப்பாங்க, அவங்களுக்கு கரெக்டா நேரத்துக்கு போக முடியாது. அப்புறமே ஒரு 4 நாள் கழிச்சு வரேங்க, ஒரு 7 நாள் ஆனதுக்குள்ள நான் பாத்துட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சின்ன சின்ன இடர்பாடுகள் குடும்ப ஒற்றுமையிலேயோ அல்லது இது மாதிரி உறவுகளிடையே மனக்கசப்பை கொடுக்கும். மற்றபடி ரொம்ப பாதிப்புங்கிறது இல்லைங்க. கண்டிப்பா மேம். படிக்கிற மாணவர்களுக்கு எப்படி மேம் எஃபெக்ட் போடணும்? ஏன்னா ராகு இருக்கறனால கொஞ்சம் டைவர்ஷன் ஆகும். டிவி செல்போன்னாலேயோ அல்லது குடும்பத்தினாலேயோ ஏதாவது ஒரு இடர்கள் வரும், அலைச்சல்கள் வரும். ஏமா சும்மா இல்லாம இப்பதான் ரேஷன் கடைக்கு போக சொல்றியா அப்படிம்பாங்க. அது மாதிரி தன்னோட நேரத்தை வீணடிக்கக்கூடிய அமைப்புல இருக்கிறது, வெளியே போகக்கூடிய அமைப்பு, இதெல்லாம் மாணவர்கள் கொஞ்சம் கண்ட்ரோல் இவங்களே தான் பண்ணிக்கணும். அப்பதான் ஒழுங்கா நான் மார்க் வாங்குவேன் அப்படிங்கறது இவங்களே கண்ட்ரோல் பண்ணிக்கணும். கிடைச்ச கல்லூரி மருத்துவத்துறை இதெல்லாம் இவங்களுக்கு கிடைக்கும், கும்பத்துக்கு கிடைக்கும். கண்டிப்பா. திருமண வாழ்க்கை கும்பத்துக்கு எப்படி இருக்கு? முயற்சி பண்ணனா கண்டிப்பா கிடைக்குங்க. முயற்சி கொஞ்சம் எஃபெக்ட் போடணும், திருமணத்துக்கும் போடணும். அதே மாதிரி நல்ல பொருத்தம் பார்க்கணும். ஏன்னா 7.5 சனி வேற, அதனால பொருத்தம் பார்க்கணும். 2ஆம் இடத்துல இருக்கிற அந்த குடும்பத்தை அமைக்கிறதுக்கு கொஞ்சம் போராடிதான் அமையக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக உண்டுங்க. கண்டிப்பா மேம். பணவரவு கடன் சுமை எல்லாம் கும்பராசிக்காரர்களுக்கு கடன் சுமை அப்படிங்கிறது இஎம்ஐ லோனு இதெல்லாம் கண்டிப்பா போகும். ஆனா பணவரவு உண்டு. ஒரு திடீர் அதிர்ஷ்டம் வாய்ப்பு உண்டு. இந்த ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்காங்க, வெளிநாடு தொடர்பு உடையவங்க, அன்றாடம் இந்த மளிகை கடையெல்லாம் வச்சிருக்காங்க பாத்தீங்களா, இவங்களுக்கு ஹோட்டல் பண்ணிட்டு இருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் பணவரவு உண்டு. மக்கள் செல்வாக்கும் பெருகக்கூடிய காலகட்டமாக கும்பத்துக்கு இருக்கு. தன்னை கொஞ்சம் வெளியே காட்டிக்கக்கூடிய அமைப்புல இவங்களுக்கு ஒரு ப்ரொமோஷனும் உண்டுங்க. சின்ன வயசா இருக்காங்கன்னு வச்சுங்களேன், இவங்களுடைய விஷயம் ஏதாவது கிளிக் ஆயிரும், பாப்பா தம்பின்னு தட்டி கொடுத்து அடுத்த ஒரு பொசிஷனுக்கு கொண்டு போவாங்க. இந்த மாதிரி எல்லாம் கும்பத்துக்கு ஒரு திடீர் யோகம், அதனால ஒரு பணம் கிடைக்கிறது, அடுத்தவங்கனால ஒரு லாபம், ரியல் எஸ்டேட்ல ஒரு லாபம், இது மாதிரி திடீர் ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த குரு ராகு தொடர்புக்கு உண்டுங்க. குபேர யோகம் பாத்தீங்கன்னா அது உண்டுங்க. கண்டிப்பா மேம். இப்ப இந்த கும்பராசிக்காரர்கள் இந்த பராபவ வருடத்துல இன்னும் சிறப்பா இருக்கணும் அப்படின்னு சொன்னா என்ன மாதிரியான பரிகாரங்கள் செய்யலாம்? பரிகாரம் இந்த குபேரனே கடன் கொடுத்து இந்த தீரலையும்பாங்க பெருமாளுக்கு. ஆனா திருப்பதி ஏழுமலையான போய் வழிபாடு எடுத்துக்கிறது நல்லது. ராகு இருக்கிறதுனால நாகமாதா, நாகம் சார்ந்து இருக்கக்கூடிய சிவன் கோயில் வழிபாடு, திருநாகேஸ்வரமே போயிடலாம்.
திருநாகேஸ்வரம் போயிட்டு வரலாம், திருக்காளகஸ்தி போயிட்டு வரலாம், ஏன்னா காட்டு ராசிங்க. அது மாதிரி குரு அங்க இருக்கறனால அவருடைய சிவனே குருதான். அப்ப அந்த மாதிரி ஸ்தலத்துக்கெல்லாம் போய் ஸ்பெஷலா போயிட்டு, ஏன்னா இதெல்லாம் 1000 ஆண்டுகள் மேல இருக்கக்கூடியது. அங்க போயிட்டு நம்ம வழிபாடு, அங்க ஆகம விதிப்படி என்ன அபிஷேகத்துக்கு தரணுமோ அல்லது என்ன அர்ச்சனைக்கு தரணுமோ அப்படிங்கறத செய்யலாம். 7.5 சனி தாக்கத்துல இருந்து நீங்கணும் அப்படின்னா தர்ம சிந்தனைங்க, நிறைய தான தர்மம் பண்ணிக்கிட்டே வாங்க, ரொம்ப சிறப்பாக இருக்கும். கண்டிப்பா. கும்பராசிக்காரர்களுக்கு இந்த பராபவ வருடத்திற்கு நீங்க எவ்வளவு பெர்சன்டேஜ் கொடுக்குறீங்க மேம்? ஒரு 65 கொடுக்கலாங்க, நல்லா இருக்கும்.